அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். அதாவது நான் Netflixல பார்த்த ஒரு சினிமா வந்து மெய்யழகுன்னு ஒரு படம். நான் என்ன நெனச்சுட்டேன், அந்த கடைக்குட்டி சிங்கமா அந்த படத்துல மாரி ஒரு சொந்தக்காரங்கள கூட்டம் கூட்டமா காமிச்சுருவாங்களோன்னு பயந்துகிட்டு நான் பார்க்காமலே இருந்தேன். சரி வேற வழி இல்லாம ஒரு தமிழ் அ வசனத்த கேட்போமேன்னு சொல்லிட்டு படம் பார்த்தா சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. அதாவது இந்த படத்தோட திரைக்கதைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப நல்லா இருந்தது. அரவிந்த் சாமியோட நடிப்பு ரொம்ப நல்லா இருந்தது. கார்த்திக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னொரு படம் வந்து Netflixல தான் இருக்கு. லிவிங் சூன் அப்படின்னு போட்டதுனால நான் பார்த்தேன். அது லிவிங் சூன் போட்டா அடுத்து எடுத்துருவாங்க அதனால. இன்ஸ்டன்ட் ஃபேமிலி. அத வந்து ஆஸ்திரேலியால இருக்கிறவங்க பார்க்கணும். எப்பா மழை விட்டு ஓஞ்ச மாரி ஆயிடுச்சு. படம் முழுக்க அப்படி இருந்தது. பட 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 படன்னு போச்சு. அப்புறம் ஒரு படம் பார்த்தேன். பழைய படம். அது பாதி தான் பார்த்தேன். அது பாதி தான் காமெடி இருக்கும். இந்த ரமாமணி சிகாமணி. அது எனக்கு மனோரமா அந்த அந்த கேரக்டர் ஞாபகம் வந்தது. அதனால பார்த்தேன். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா, அ ஊர்வசி நடிகை ஊர்வசியும், மனோரமா அம்மா மட்டும் தான் பர்ஃபெக்ட்டா நடிச்சிருக்காங்க. அப்படி ஒரு வசனம் பாருங்க. கடமுட கடமுட கடமுடன்னு. அத பார்த்துட்டு நைட்டு தூங்குனா ரொம்ப நிம்மதியா இருந்தது. ஏன்னா வந்து சோகமா இருக்கிற படத்த விட இந்த காமெடி படம் ரொம்ப நல்லாருக்கு. அதுல ஒரு கதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா? 7 வயசு, 10 வயசுன்னு. நம்ம சின்ன வயசுல நான் பார்த்தது. எனக்கு திரும்பவும் அந்த கதைய கேட்கணும்னு தோணுச்சு. அதனால பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வந்து இது இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகத்துக்கு வருது. டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. இந்த படம்லாம் பாருங்க நல்லாருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. யாரும் வந்து Facebookல ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்காதீங்க. ஏன்னா நான் எப்பவுமே டெலீட் பண்ணிருவேன். அ சிலர் வந்து சில வீடியோக்கள் பண்றத பார்த்துட்டு, அதுக்காக வந்து நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்குறீங்க. தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைங்க இருக்கு. என்னோட வேலை ஏகப்பட்ட வேலை கிடக்கு. நான் யாரு கூடயும் ஃப்ரெண்ட் ஆகுற நிலைமையில இல்ல. பக்கத்து தெருவுல ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க வந்து Facebookல ஃப்ரெண்ட் ஆகி என்ன பண்ண போறீங்க? என்னால உங்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்ல. ஏதோ YouTubeல வீடியோ பார்க்குறீங்களா? ஏதோ கமெண்ட் எழுதுறீங்களா? பிரதர், சிஸ்டர் அவ்வளோதான். ஏதாவது வெளிப்படையா நீங்க வந்து YouTubeல வந்து ஏதாவது கமெண்ட் எழுதுனீங்கன்னா, நான் பதில் சொல்லுவேன். சரிங்களா? வெளிநாட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, IELTS எக்ஸாம் இருக்கு. நீங்க அதுக்குரிய ஏஜென்சி எல்லாம் இருக்கும். இங்கிலீஷ் சொல்லி தர்றவங்க, அப்புறம் வந்து அந்த ஏஜென்சி எல்லாம் இருக்கு. அங்க போய் கேளுங்க. எனக்கு தெரியாது. 2வது வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்காதீங்க. Twitterல ஃபாலோ பண்ற மாரி நானும் ஃபாலோ பண்ணேன். நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளோதான். நீங்க வந்து மெசேஞ்சர்ல கூட வந்து மெசேஜ் போடலாம்ல. அத விட்டுட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் போடுறீங்க. நான் யாரு கூடயுமே ஃப்ரெண்ட் அத அக்செப்ட் பண்ற மாதிரி இல்ல. நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். எனக்கு Facebookல 2டே 2 ஃப்ரெண்டு தான் 2 பொண்ணுங்க. அவ்வளோதான். வேற யாரும் கிடையாது. சரியா? எனக்கு வந்து இப்படி போடாதீங்க. எனக்கு எனக்கு டெலீட் பண்றப்போ மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணாம். சரியா? அப்புறம் வந்து நீங்க அ ஒரு சில கமெண்ட்லாம் வருது. நான் ரொம்ப என்ன எனக்கு ரொம்ப வேண்டியவங்க வந்து அந்த கமெண்ட்ட படிச்சுருவாங்கன்னு நான் டெலீட் பண்றேன். அந்த மாரி கமெண்ட் எழுதாதீங்க. இல்ல நீங்க பேசாம அந்த வீடியோ டிஸ்லைக் பண்ணிட்டு கூட போங்க. அதுக்கு நீங்க வந்து க கமெண்ட் கசமுசான்னு எழுதி வைக்கிறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா, நான் இந்த YouTubeல 4000 மணி நேரம் அந்த ப்ரொசீஜர சொல்றேன். 4000 மணி நேரம். அத நீங்க என்னோட சேனல பார்த்துருக்கணும். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். இப்படியெல்லாம் இன்னும் அப்புறம் இந்த ஷார்ட்ஸ் கூட இருக்கு. இந்த மாதிரி அதிக வியூஸ் வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு டார்கெட். ஓகே. டார்கெட்ட போய் நான் அச்சீவ் பண்ணா தான் என்னோட சேனலுக்கு பணம் கிடைக்கும். அதுவரைக்கும் பணம் கிடைக்காது. புரியுதுங்களா? நீங்க ஏதோ ஒரு சில வீடியோ தான் 2000, 3000 அப்படி போகுது. என்னோட டார்கெட் இருக்கு பார்த்தீங்களா? 4000 மணி நேரம். அத போய் அடையறதுக்கே நான் எத்தன வருஷம் ஆகும்னு சொல்ல முடியாது. ரொம்ப கஷ்டம். ரொம்ப தூரம். ஏன்னா நீங்க வந்து நான் வந்து இப்படி சிங்கிச்சா, சிங்கிச்சான்னு 2 பாட்டுக்கு டான்ஸ் ஆடுனா கூட, அது நான் டான்ஸ் நல்லா இருந்தாலும் லைக் வரும். டான்ஸ் நல்லா இல்லாட்டி அதிக அதிக வியூஸ் வரும். ஏன்னா அது ஒரு காமெடியா உங்களுக்கு பார்த்து சிரிப்பீங்க. அது என்னோட நோக்கம் கிடையாது. நான் என்ன சொல்லணும்னு நெனைக்கிறேனோ, அதத்தான் நான் பேசுவேன். சும்மா உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் என்னால பேச முடியாது. நான் வந்து என்ன என்ன இதுதான் இது சரி, இது தப்புன்னு நெனைக்கிறேனோ, அதத்தான் நான் பேசுவேன்.
ஒருத்தர்லாம் வந்து எவ்வளோ கடுப்பா இருக்குது. அந்த கமெண்ட்ட நான் வந்து வீட்டாளுங்க பார்க்குறதுக்கு முன்னாடி அத டெலீட் பண்ணிட்டேன். இல்ல நீங்க ஆண்களுடைய இரட்டைத்தன்மையான வாழ்க்கைய பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு தான் இருக்கேன். நான் ரொம்ப நாளா யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். வீட்டுக்குள்ள நல்ல மனுஷனாட்டம் இருக்கிறது, நல்ல அப்பா, நல்ல கணவர். வெளியில வந்தா ஒரு மாதிரி ஆவுறது. வீட்டுக்கு வெளியில வந்தோனே சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி. 100% சுதந்திரம் அடைஞ்ச ஒரு ஆண் மாதிரி நடந்துக்கிறது. வீட்டுக்குள்ள போனவுனே நல்ல அப்பா, நல்ல கணவர் அப்படி இருக்கிறது. அத பத்தி நான் ஒரு வீடியோ பண்ணலான்னு தான் இருக்கேன். ஏன்னா நான் பாதிக்கப்பட்டுருக்கேன். நான் இத்தன வருஷம் எத்தன பேர பார்த்துருப்பேன். என்ன ஒரு ஆக்டிங். தேவையில்லாம கமெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து அடிப்படையில ஒரு கிராமத்து ஆளு. விவசாய குடும்பத்த சேர்ந்தவ. நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த சர்டிஃபிகேட் மேலலாம் நம்பிக்கை கிடையாது. நமக்கு மனசு, அனுபவம் தான் முக்கியம். நான் ஏன் 10ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்கலாம். 5ஆம் கிளாஸ் கூட படிச்சிருக்கலாம். ஆனா அதுக்கு நீங்க வந்து இப்படி என்ன வெறுப்பேத்துற மாரி கமெண்ட் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க வந்து உங்க தலையில குப்பை இருந்துச்சுன்னா, அந்த குப்பைய அங்கங்க சிதற விட்டுக்கிட்டே போறீங்க. நான் பேசுறத லாஜிக்கா பேசிட்டு இருக்கேன். என்னோட வீடியோ வந்து அதாவது ப்ரொஃபஷ்னலா பேசுறவங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கடகடன்னு பேசிட்டே இருப்பாங்க. புரியுதுங்களா? நான் வந்து ஜன்னல், கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டு சவுண்ட் வராம இருக்கிறது, உட்காந்துக்கிட்டு பேசுறப்போ எனக்கு எனக்கு லைட்டா தூக்கம் வரும். டயர்ட் ஆயிடும். ஒரு அம்மா இல்லையா? அப்ப வந்து நான் சொன்னது கொஞ்சம் உங்களுக்கு புரியும்படியா இருக்காது. அது பெண்களுடைய வே ஆஃப் டாக்கிங் வந்து வேற மாரி இருக்கும். ஆண்கள் மாதிரி இருக்காது. அப்ப வந்து நான் வந்து குழப்பி குழப்பி பேசுறேன்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரே பேச்சுல பேசுறேன். ஒரு வீடியோவுல கட்டு கிடையாது. அந்த காப்பி பேஸ்ட் எல்லாம் கிடையாது. அப்படியே நேரா பேசிட்டே இருக்கேன். நான் இப்ப பேசுறப்ப இடையில எனக்கு மறந்து போச்சுன்னா, கட் பண்ணிட்டு முதல்ல இருந்து பேசுவேன். அப்ப 2வது தடவ நான் பேசுறேன் பார்த்தீங்களா, அது வேற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு தடவ சொன்ன மாரி எனக்கு நாய்க்குட்டி என் பிள்ளைங்களுக்கு வாங்கி தர முடியாது போல இருக்கு. என் பேர பிள்ளைங்களுக்கு தான் நாய்க்குட்டி வாங்கி தரணும். அதுவும் இந்த மருமகன்ட்டலாம் கேட்டு, அவன் சரின்னு சொன்னா, ஒத்துக்கிட்டான்னா நாய்க்குட்டி வாங்கி தரலாம். இல்லாட்டி இந்த கிழவி நாய்க்குட்டிய வாங்கி குடுத்துட்டு, வீடெல்லாம் முடியா கிடக்குன்னு திட்டுவானுங்க. இல்ல நான் வந்து அ பணத்த நோக்கி ஒரு விஷயம் பேசுறேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி 4 வீடியோ கூட போடலாம். ஏன்னா நம்ம வந்து அ சரியில்லாத ஒரு வீடியோ பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடியோ தப்பா போச்சுனாலும், நான் அத வந்து இத எடுத்துருவேன். தூக்கிருவேன். வீடியோ தூக்கிருவேன். வியூஸ் தான் முக்கியம்னு நெனச்சா எத வேணா பேசிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? வியூஸ் முக்கியம் கிடையாது. என்னோட வீட்டு பிள்ளைங்க ஒரு நாளைக்கு வீடியோ பார்க்குறப்போ, சரி அம்மா நல்லா பேசியிருக்கு அப்படின்னு அவங்க நெனைக்கணும். புரியுதுங்களா நான் பேசுறது? தயவு செஞ்சு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்காதீங்க. 2வது வந்து தேவையில்லாம கமெண்ட் எழுதாதீங்க. அதை நான் எப்படியும் டெலீட் பண்ணத்தானே போறேன். அத வந்து என்ன வந்து ஒண்ணும் பாதிக்காது. ஆனா வீட்ல இருக்க வேற யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பாதிக்கும். புரியுதா? ஏன்னா நான் இந்த மாதிரியான கெட்ட வார்த்தையெல்லாம் நான் ரொம்ப வருஷமா கேட்டுருக்கேன். எனக்கு இது வந்து புதுசு கிடையாது. ஏன்னா நான் வந்து வெளிச்சத்தில உட்காந்து பேசுறேன். நீங்க வந்து இந்த கஞ்சா கருப்பு காமெடியில வரும் பாருங்க. அ அத்தாச்சி காசு இல்லாம கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி இருட்டுக்குள்ள பேசுவாங்க பாருங்க. அதுபோல தான் நீங்க கமெண்ட் எழுதுறீங்க. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீங்க பக்கத்து ஊர்லயோ, பக்கத்து வீதியில கூட இருக்கலாம். எனக்கு தெரியாது. அப்படியே ந ந ந நறுக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லி என்னை வெறுப்பேத்திட்டு குடுகுடுன்னு ஓடிருவீங்க. அப்படித்தானே? இதெல்லாம் ஒண்ணும் பெரிய சாதனை கிடையாது. ஆனா இந்த ஆண்களோட இரட்டைத்தன்மை நிலைப்பாடு, இரட்டைத்தன்மை வாழ்க்கைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பா இருக்குது. சரியா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வளவளன்னு பேச விரும்பல. நன்றி, வணக்கம்.